அண்ணா, முக்தார் வந்து நம்ம செந்தமிழன் சீமான் அண்ணனை பற்றி அவதூறான வார்த்தையும் ஆபாசமான வார்த்தைகளும் அதிகமாக பேசிகிட்டு இருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்னண்ணா? என்ன பேருமா சொன்னீங்க? முக்தார். முக்தார் எனக்கு முட்டாள்னு கேட்டுச்சு. அதுதான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒன்றும் தவறு இல்லை. அந்த ஆள் முட்டாள் தானே? இல்லை, அதில் ஒன்றும் தவறு இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். இல்லை, அவர் தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா அவர் திமுக கொடுக்குற ஒரு அசைன்மெண்ட்டை வந்து அவர் செயல் திட்டத்தை அவர் பண்ணிட்டு இதில் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருன்னா அந்த நாம் தமிழர் கட்சியோட சம்மந்தம் இல்லாதவங்க தான். அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்கிறவங்க அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி பேட்டி எடுக்கிறேன்ற பேரில் அவங்க இப்போ சமீபத்தில் கூட தடா ரஹீம் அண்ணனை வந்து பேட்டி எடுத்திருக்காரு. ரஹீம்னா அதுக்கு வந்து ஒரு காணொலி விட்டுருக்காரு. என்ன பேட்டி எடுத்தது வந்து 1.5 மணி நேரத்துக்கிட்ட பேட்டி எடுத்தாரு. ஆனால் அதில் வந்து ஒரு 20 நிமிடத்தை வெட்டி போடுறாரு. நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணோம்னா அதை மட்டும் அவங்க கட் பண்ணி நம்ம வந்து அவர் கேட்குற கேள்விக்கு நம்ம திகச்சு போயிட்டாரு இவர் அப்படின்ற மாதிரி ஒரு எடிட்டிங் பண்ணி இந்த எடிட்டிங் வேலையை தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு அரசியல் வியாபாரி. அரசியல் வியாபாரி இல்லை, அவர் வியாபாரி. அவரு நாம் தமிழர் அண்ணன் சீமானை வச்சு வியாபாரம் பார்த்தா அவருக்கு வந்து நிறைய வியூஸ் வருது, அவருக்கு வந்து பணம் வருது. அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்படியெல்லாம் பேசு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுல பின்னால ஒரு கூட்டம் இருக்கு. ஆமா, இது ஒரு அரசியல் ஒரு ஜனநாயகத்துல இவர் யார வேணாலும் அப்படி பேசிடுவாரா? இல்ல, இவரை பத்தி இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இவர் எப்படி மட்டமான ஒரு நபர் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். தம்பி ஸ்டான்லி பாரதின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தம்பி இருக்கிறாரு. அவரு அண்ணன் சீமான் அண்ணனோட கொள்கைகளை நல்லா உள்வாங்கி நல்லா பேசக்கூடிய ஒரு பேச்சாற்றல் கொண்ட தம்பி. அந்த தம்பியை சில நாட்களுக்கு முன்ன வந்து சில மாதங்களுக்கு முன்ன கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறேன்ற பேர்ல அந்த தம்பி எடுத்து வச்ச கருத்துக்களவே வெட்டி அவர் தூக்கி எறிஞ்சிட்டாரு. எப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன பையன்தான், ஆனா பேசுறது புலி. புரியுதுங்களா உங்களுக்கு? சீமானன்ற ஒரு பின்பத்தை பிரதிபலித்து பேசுற ஒரு நபர் தான் அந்த தம்பி. அந்த தம்பிக்கே அவனால பதில் சொல்ல முடியல. தைரியம் இருந்தா முழு காணொலியும் அவர் வெளியிட்டிருக்கலாம். வெளியிடாம அவர்கிட்ட போயிட்டு உங்க அண்ணன் அப்படி சொன்னானா, உங்க அண்ணன் இப்படி சொன்னானா, உங்க அண்ணன் அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன்னு இப்போ நம்ம நேசிக்கிற ஒருத்தரை வந்து ஆவாய்வேன்னு பேசி ஒரு அருவருப்பாக பேசும்போது அந்த இடத்துல நம்ம மனநிலை மாறும். நம்ம பேச வேண்டிய சொற்களை நம்ம வந்து சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சின்ன பையனவே ஒரு அச்சுறுத்தி அதை என்னமோ பெரிய இவர் நம்ம சாதிச்சிட்ட மாதிரி கொண்டாடுறாரு. தைரியமான ஆளாக இருந்தா அதான் பாரிசாலன்னு சொல்கிறாப்புல. என்ன சொல்கிறான்னா, பாரிசாலன்னு பேட்டி எடுக்க வரேன் என்னப்பலையா, வாங்க எங்கள் அலுவலகத்துக்கு வாங்கன்னு சொல்லி பாரிசாலன்னு கூப்பிட்டாப்லையா. இவர் போயிருக்கிறாப்புல பேட்டி எடுக்கிறதுக்காக. பாரிசாலன்டா ரொம்ப நாளாக தவம் கிடந்திருக்காங்க பேட்டி வாங்குறதுக்காக. அப்புறம் இவன் போகும்போது என்ன பண்ணியிருக்காப்புல, பாரிசாலன் தன்னோட கேமராவை வீட்டில் செட் பண்ணி வச்சிருக்காப்புல. அந்த கேமராவை பார்த்தோன்னே துண்டக்கணம் துணிக்கணும் தெரிச்சு ஓடி இருக்கிறாப்புல இந்த முக்தார். இந்த வாய்ச்சொல் வீரர் முக்தார் இருக்காரு, அவர் ஓடி இருக்காரு. ஏன்னா அதுக்கு அவர் பாரிசாலன் சொல்றாரு விளக்கம். இவங்க பண்ற வேலையெல்லாம் எனக்கு தெரியும், அந்த வெட்டு ஒட்டு வேலையை தான் இவங்க பண்ணுவாங்க. முழு காணொலி வந்துச்சுன்னா சிறப்பாக இருக்குமே தான் நான் வந்து என்னோட பாதுகாப்புக்கு தான் அந்த கேமராவை நான் வச்சுருந்தேன். அப்போ இவர் அதை பார்த்தனுமே பயந்து ஓடுறாருன்னா இவர்கிட்ட துளியும் உண்மை இல்லை அப்படின்ற சொல்கிறாரு. இவருக்கு என்ன வேலை தெரியுமா? அவர் வந்து இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியோட பிள்ளைகளையோ இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களையோ கூப்பிட்டு வந்து அவங்கள்ட்ட வந்து சீமானந்தன் பற்றி தரக்குறைவாக பேசி அவங்க கோபத்தை உண்டு பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கோபத்தை உண்டு பண்ணிட்டு, பாத்தியா நான் எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறேன், பாத்தியா நான் வந்து ஒரு பெரிய ஆளு, சின்ன பையன் கேட்பான், 10வது படிக்கிற பையன் உனக்கு கேட்பான், அசிங்கமா கேட்பான் கேள்வி, அதுக்கு நீ பதில் சொல்ல முடியாது. நீ வந்து ஒரு ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு பேசுற தரக்குறைவான ஒரு பேச்சாளர் உன்னை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி தான் நாம் தமிழர் தம்பிகள் கடந்து போறாங்க. இதை வந்து நம்ம ஒரு வெற்றியா கொண்டாடிட்டு, இது அசிங்கமா தெரியல வெற்றியா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாப்புல. எனக்கு ஒரு கருத்து என்ன தோணுதுன்னா, இல்ல இந்த அளவுக்கு அண்ணனை பேசுறாங்க இல்லையா, அப்போ நம்ம எல்லாருக்கும் கோவம் வருது, அளவுக்கு அதிகமான கோவம் வருது. ஆனால் நம்ம கட்டுப்பாடோடு இருக்கிறோம். இந்த வளர்ப்பு அப்படியே என்ன, ஆனால் நம்மளை தான் சொல்கிறான் இவங்க வந்து பயங்கரவாதி, இவங்க பிரிவினைவாதி, வன்முறையாளர் அவன் சொல்கிறான். இப்போது இந்த மாதிரி ஒரு தலைவரை யாருன்னா பேச சொல்லுங்கள், தமிழ்நாட்டு கட்சி தலைவர்களை ஒருத்தர் யாருன்னா பேச சொல்லுங்க பார்ப்போம். அது ஏன் நீ பேச மாட்டேறப்போ? அது பேச முடியாத. அப்போ அவ்வளோ பயம் இருக்குல்ல, நம்ம வளர்றோம். தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஜனநாயகவாதியாகவே நான் இருக்கிறனாலேயே நான் வந்து தொடர்ந்து தாக்கப்படுறேன்னா நான் அந்த மாதிரி நான் ஜனநாயகம் வரவேன் போறோம் எல்லாமே போறோம்ல. அந்த காலத்துல என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ வந்து அந்த பஞ்சாயத்து போல டிவி மாதிரி வரவேன் போறவங்களாம் போட்டு போறதுக்கு, அந்த மாதிரி அண்ணனை வந்து எல்லாம் அவர் வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து என்ன பண்ணணும்னா சட்டப்படி அவங்களை வந்து இழுத்தணும் உள்ள. இப்ப அண்ணன் மேல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அவதூறு வழக்குகள் இருக்கு. அந்த மாதிரி அவனை சட்டப்படி இழுக்கணும். இழுத்து கொஞ்ச நாளைக்கு அவனை அலைய விடணும். ஆனா இவங்க ஏன் செய்ய மாட்டாங்கன்னா, அது நம்ம வேலை. இந்த மாதிரி ஆட்களை ஏன் பெரிய என்பது அண்ணன் சொல்றது, விமர்சனம் என்பது நம்மளுக்கு வந்து சொற்கள் தான், கற்கள் கிடையாதுன்னு.
ஆனா இது அவதூறு, அப்பட்டமான அவதூறுகள், ஆபாச பேச்சுகள்லாம் வருது. ஒண்ணு கூட நிரூபிக்கப்படல. ஏதோ ஒண்ணு நடந்தது, அதுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு. என்ன அதை வச்சுட்டு நீ இன்னமும் வண்டி ஓட்டிட்டு இருக்கிற? வேற என்னங்க சொல்ல முடியும் அண்ணனை பத்தி? இது ஒரு பொழப்பான மனக்கடையா இருக்காதானே? ஒரே மாதிரியே பேசின்னு வயிற்று இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் இருங்க, நான் ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க வந்து பதில் சொல்லுங்க. அவர் எப்பயுமே கேட்கறது பாத்தீங்கன்னா மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற மாதிரி கருத்து கேட்கறது இல்ல. ஒரு நக்கலு நையாண்டி, நீ யாரு? நீ அதான் சொன்னேன், 10வது படிக்கிற பையன்ட்ட தனிப்பட்ட முறையில் நீ போய் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா உன்னை அடிச்சு வாய உடைச்சிருவான். சரியா? நெறியால் என்ற அரசியல் படுத்தப்பட்டோம். நாம் தமிழர் கட்சியில அண்ணனும் வந்து அரசியல் படுத்தி வச்சிருக்காரு எங்களை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அவன் பேசியிருப்பாங்கண்ணே. இந்த கோபத்தை தூண்டும் போது வார்த்தைகள் நம்ம பக்கமும் வந்து விழும், நம்ம பக்கமும் வந்து பேசியிருப்பாங்க. நம்ம பக்கம் போறதெல்லாம் சும்மா சொம்பைகள்லாம் போய் யாரும் பேசல. அண்ணனை வந்து பிரதிபலிக்கிற ஒரு ஆற்றல்கள் தான் போய் உட்காந்து அங்க பேசுறாங்க. பேசும்போது இவன் வெட்டி போட்டுறானே. அது வந்து என்ன சொல்றது, அதைத்தான் நம்ம வந்து சொல்றது ஒரு அயோக்கியத்தனம். வெட்டி ஓட்டாம முழு காணொலியும் நீ உட்காந்ததுல இருந்து எடுத்து போடு. அப்ப தெரியும் வந்து யார் வந்து ஒரு பெரிய ஒரு ஆற்றல் அப்படின்னு. நீ சும்மா ஒன்றை ப்ரமோட் பண்றதுக்காக நீ உட்காந்துக்கிட்டு நீ வந்து நக்கல் நையாண்டி நாம் தமிழர் கட்சியை பண்ணிக்கிட்டு தொடர்ந்து எவ்வளவு காலத்துக்கு தான் நீ பண்ணிக்கிட்டு இருப்ப ராஜா? பார்ப்போம். வண்டி ஓடாது, அவ்வளவுதான். ஆமாண்ணே, சத்தியம் தான் ஜெயிக்கும் எப்பயும். அது அண்ணன் சொன்னது அப்படியே நடக்குதே. ஒவ்வொருத்தனுடைய முகத்திரை கிழியுதே. காலம் வரும்போது ஒருத்தன் எப்பேற்பட்டவன் தெரியுது. இதுக்கு முன்னாடி பேர் சொல்லக்கூடாது, எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து மதன் என்ற ஒரு மனுஷங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதெல்லாம் சிக்கனவங்களாம் இந்த மறுபடியும் வந்து வருத்தம் தெரிவிச்சாங்க. பாருங்க, ஒரு தலைவன் மன்னிக்கிற போல மன்னிச்சு திருப்பி அவங்க கூடும்போது அவங்க கிட்ட போயிட்டு பேட்டியில உட்காந்து பதில் கொடுக்குறாரு. அண்ணன் சொல்றது தாயுள்ளம் கொண்ட ஒரு தலைவன்னா அண்ணன் தான். இப்போ நீங்க சொல்ற ஆட்கள் வந்து எப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஊடக தர்மம், ஒரு அறம் இருக்கு. அந்த அறத்தின்படி கொஞ்சமாவது நடந்துக்கணும்னு நாணயப்படுறவங்க தான் வந்து இப்போ என்னதான் நாம் தமிழர் கட்சி மேலேயும் அண்ணன் மேலேயும் ரொம்ப விமர்சனம் வச்சிருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்க கொள்கையை வந்து அவங்க பார்க்குறாங்க. தனி மனித விமர்சனங்கிறது வேற, இந்த கொள்கைங்கிறது வேற. அந்த கொள்கையால் வந்து அவங்க கொஞ்சமாவது அவங்க ஒரு என்ன பண்ணுறாங்க, அந்த கொள்கையை உள்வாங்கிட்டு கொஞ்சம் மாறிடுறாங்க. மாறிட்டு இந்த அரசியலை இவர் பேசலை அப்படின்னா இங்கே யாருமே இந்த அரசியலை பேச போகிறது இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றவங்க தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. அதாவது இந்த ஊடக தர்மம் அப்படின்னு நினைக்கிறவங்க. இவருக்கு அது கிடையாதுங்க. இவருக்கு வந்து ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாரு, லேகிய வியாபாரியா இருந்தவர். ஆமா, அது மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்க. நீ தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிற. நம்ம இதை கடந்து போறதை தவிர சிரிச்சுட்டே கடந்து போயிடணும். வேற என்ன பண்றது? இதை ரொம்ப கேவலமான பிறவி முக்தாருன்றீங்க. கடைசியா வயிறு உயிர் இருக்கு. வயிறை வளர்க்கணும், இந்த உயிரை காப்பாத்திக்கணும். அப்ப இதைத்தான் பண்ண முடியும். யாருன்னா ஒரு கருத்து கேட்பு கூட்டத்துக்கு போயிருந்தீங்களா? அங்க என்ன நடந்துச்சு? அங்க என்ன நடக்கும்? எப்போதும் போல நம்ம எதிர்பார்த்தது தான். இவங்க வளர்ச்சின்னு சொல்லிட்டு அழிவு தான் நம்மளுக்கு செய்வாங்க. அண்ணன் வந்தார். அங்கே ஏற்கனவே ஆளுங்கட்சி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்கள் எல்லாம் அவங்களுடைய ஆட்களை அரங்கம் முழுவதும் நிரப்பி அண்ணன் உள்ளே வரும்பொழுதே பெரிய சத்தத்தை எழுப்புனாங்க. நீங்கள் வெளியாலாம் இங்கே பேசக்கூடாது அப்படிலாம் பேசுனாங்க. இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்தது. அது அநாகரிகமான செயல் தான் நம்ம சொல்லணும். இல்லை, அண்ணன் வர்றதுக்கு முன்னே இதை ஒரு செட்டிங்காக போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. இந்த முகிலன்லாம் வந்து தரவுகளோட வந்து பேசினாரு. அப்போ அவங்களால வந்து அந்த திட்டத்தை வந்து எதிர்த்து தான் பேசுகிறாங்க நிறைய பேர். அப்போ அதை இவரால் பொறுத்துக்க முடியல. யார் சட்டமன்ற உறுப்பினரால் பொறுத்துக்க முடியல. அவர் வந்து அந்த ஒரு மாவட்ட ஆட்சியாளர் நடத்துகிற ஒரு கூட்டத்தில் அவர் மைக்கை வாங்கிட்டு இங்கே மண்ணின் மைந்தன் தான் பேசணும்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஒரு விஷயத்த இங்கே நான் பதிவு பண்ணணும். ஒரு பேசுறதுக்கே மண்ணின் மைந்தன் தான் பேசணுங்க போது இந்த தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு மண்ணின் மைந்தன் தான் ஆளணும் பேசணும். எவ்வளவு பெரிய ஏன்னா சிந்தனையில் உங்களுக்கு சரியான இது தவறு இருக்கு. ஆமா சரி, பாருங்க எப்படிலாம். அதாவது அவனே ஒரு வார்த்தை விடும்பொழுது அதையே நம்ம பிடிக்கும் போது அவன் மிரள்றான். ஏய், நம்ம ஒரு இடம்ன்றோம், இந்த இடத்துல வர நலத்திட்டத்தை என்ன பிரச்சனை வரும் நான் தான் பேசணும்றான். அப்ப தமிழ்நாடு எங்களுதுயா, இந்த நாடு எங்களுது. அப்போ நாங்கள் தான் பேசுவோம், எங்கள் அண்ணன் தான் பேசுவார். அப்போ நாங்கள் பேசினா மட்டும் யார் ஒன்றா ஆளலாம், நல்லவங்க ஆளலாம். எங்கே வந்து சொல்கிறவங்க இல்லை முன்னக்கூடியே அவங்க வந்து போட்ட அந்த இதில் வந்து முகிலன்லாம் வந்து தரவுகளோட அந்த மாதிரி ஒரு இதுகளில் கொண்டு வந்து பேசும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா இதை மற்றவங்களாம் இந்த திட்டத்தை காலி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிடறாங்க. நினைச்சிட்டு தான் அந்த வார்த்தையை பதிவு பண்றாரு. அவர் வந்து மண்ணின் மைந்தன் தான் இங்க உள்ளவங்க தான் பேசணும், இந்த ஏரியாக்காரங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. அதை அண்ணன் வர்றதுக்கு முன்னே அதை தடுத்து நிப்பாட்டணும்னு ஒரு திட்டமா கூட இருக்கலாம். இப்ப அண்ணனுக்கு வந்து அந்த செய்தி அங்க போச்சுன்னா உள்ள இருக்கவங்க அவங்கள தான் பேச விடுறாங்க, இங்க மற்றவங்களாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி ஒரு இது இருக்கு அப்படின்னா அண்ணன் வரமாட்டாருன்ற ஒரு நினப்புல அவங்க வந்து அந்த இதை பண்ணுது. ஆனா அண்ணன் வந்துட்டாரு.
ஆனா அண்ணன் வந்து உள்ள நுழைஞ்ச உடனே வந்து அவங்க ஏற்பாடு செய்து வைத்திருந்த சில நபர்கள் வந்து கூச்சலும் குழப்பமா மாடியில ஏன் இருந்து அங்க கத்துறது. காவல்துறை இருக்குன்னு இவர் எவ்வளவு பெரிய தலைவர், ஏன்பா நீங்க ஏன் கூச்சல் போடுறீங்க, அமைதியா இருக்கணும், ஏன் கட்டுப்படுத்த முடியாதா? ஒரு சாதாரண ஒரு அரங்கத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு 300 இருந்து 500 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க காவல்துறை கிட்டத்தட்ட 100க்கும் 200க்கும் மேற்பட்டோர் நீங்க இருக்கீங்க. இல்ல இது வந்து மக்கள் கூட்டம்ன்றதுனால காவல்துறை வந்து அந்த ஒரு பாதுகாப்பா நிக்க வேண்டிய ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அவங்க தலைவர்களை சுத்தி தான் நிக்கிறாங்க அங்க அவங்க. இவங்க பின்னாடி நிக்கல. இதுதான் வந்து அவங்க சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கிறாங்க. பயன்படுத்திட்டு தான் அந்த கோஷம் போடுறாங்க. அப்படி கூட சில பேரை வந்து காவல்துறை வந்து வெளியே அனுப்புனதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. ஓ, ஆனா அவங்க வந்து இல்ல முழுக்க அவங்க முழுக்க வந்து நான் எதனால அதை கேட்டேன்னு வச்சுங்க, அங்க ஒரு சில சம்பவம்லாம் நடந்திருக்கு. நமது கட்சி சார்ந்தவர் கூட அங்க வந்து பேசியிருக்காரு. அண்ணன் பேசும்பொழுது திமுக கட்சியினர் வந்து அண்ணனை வந்து தரக்குறைவெல்லாம் பேசியிருக்காங்க. அதை கண்டிச்சு நம்ம கட்சியை சார்ந்த ஒரு நபர் கூட பேசும்பொழுது தாக்க முற்பட்டு அவங்க வந்து அச்சுறுத்தலும் பண்ணியிருக்காங்க. இதுவும் நடந்திருக்கு. நீங்க நீங்க பார்த்ததுல அதுவும் இருக்கு. இது வந்து நம்மளுடைய நண்பருடைய கருத்து இல்ல கருத்துல நடந்த அதுல சம்பவம். மாற்றமே இல்லைன்னா அப்போ அவங்க அந்த வந்து முழுக்க முழுக்க ஆள்களை ரெடி பண்ணி தான் வச்சிருந்தாங்க. அப்ப இல்லைன்னு சொல்லல. அது இந்த இந்த நாடகம் எதுக்கு? இது வந்து எதுக்கு அதுதான் சொல்றேன் ஒரே வார்த்தையில. அழிவு திட்டங்கள் எங்க இருந்தாலும் அதை வந்து நம்ம போய் எதுக்குறோம். இதுல வந்து அண்ணன் வர்றேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை விட்டுட்டாரு. விட்ட உடனே அவங்களுக்கு வந்து இது அண்ணன் வர்றேன்ற ஒரு ஒரு பேச்சிலே வந்து அங்க ஒரு பயம் தொத்திக்குச்சு. அப்படிங்கும்போது அவங்க அதை பத்தி பேசுறாங்க. ஆனா பேசுறவங்க எதிர்த்து பேசுறவங்கலாம் மிக தெளிவான கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. புள்ளி விவரத்தோட ஆமா. இந்தந்த தீமை வரும், இந்தந்த மாதிரிலாம் மண்ணினுடைய வளம் கெடும், நீங்க பொருளாதாரம் வளர்ச்சி அடையன்றீங்க, வேலை வாய்ப்பு கொடுப்போன்றீங்க. இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த தொழிற்சாலைகளோ இல்ல ஏதோ ஒரு நிர்வாகமோ நிறுவனமோ அதனால இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு உண்டான நன்மை என்ன, வேலை வாய்ப்பு என்ன, அவனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா, பொருளாதாரம் மேம்பட்டிருக்கா, தரவு சொல்லு. நீங்க இப்ப கொண்டு வர போறீங்க, வரவேற்கிறோம், சரி நீ சொல்ற மாதிரி இதுக்கு முன்னாடி கொண்டு வந்தல அதுல எத்தனை பேர் அதுல சில பேர் என்ன பேசுனாங்கன்னா, நீங்க கொண்டு வர திட்டம் பூரா அழிவு திட்டமா இருக்கு. நீ ஐடி பார்க்க இங்க வந்து எங்களுக்கு வந்து கொடு, வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அப்படித்தானே கொடுக்கணும். இப்போ மாற்று சிந்தனையே இப்படி நம்ம ஆளுங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. வரவேற்கத்தக்கது. எப்படின்னா நீ கொண்டு வா, நீ கொண்டு வாப்பா, தொழிற்சாலைகளோ இல்லை நிறுவனங்களோ இல்லை இப்போ மின் பூங்காவோ நீ கொண்டு வரேன்னு சொல்கிற இல்லையா, எங்களுக்கு மண் நிலமோ வளமோ நீரோ காற்றோ மாசுபடாத அளவுக்கு இருக்கிற வளர்ச்சியை கொண்டு வா. தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஐடி சொல்லுவாங்க பாருங்க, அந்த துறை சார்ந்து வரக்கூடிய நிறுவனங்கள் நிறைய வந்துடுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பகுதியில் எல்லாமே என்ன ஆகுது, வேலை வாய்ப்புன்றாங்க, வேலை வாய்ப்பு தான். உணவு சார்ந்து ஒரு வியாபாரம் நடக்குது, கடைகள் சிறு சிறு கடைகளுக்கு பெட்டி கடைகளுக்கு வியாபாரம் நடக்குது, வீடு அங்கே இருக்கிற வீடு பிடிக்கிறாங்க, அங்கே இருக்கிற இடங்கள் நிலங்கள் இவளுடைய விலைகள் அதிகரிக்குது. அப்போ எல்லாமே வளர்ச்சி. ஆனால் இங்கே நீ ஒரு நிறுவனம் கொண்டு வர அது ஒரு வளர்ச்சின்னு சொல்கிற, ஆனால் அதில் என்ன ஆகுது, நிலத்தடி நீர் பாதிக்குது, காற்று மாசுபடுது, மக்களுக்கு நோய் வருது. ஆனால் இங்கே உற்பத்தி பண்ணுற மின்சாரம் தமிழகம் முழுவதும் போகுதுன்னு சொல்கிறோம், நான் சரிதான். ஆனால் தமிழகத்தை கடந்து வேற மாநிலத்துகளில் போகுது. இப்போ நெய்வேலியில் உற்பத்தி ஆகிற மின்சாரம் அண்ணன் சொல்கிறது போல் கர்நாடகாவுக்கு போகுது. நம்ம என்ன சொல்கிறோம், நீ ஒரு அனல் மின் நீ வச்சுக்க, அங்கேருந்து வேற மாநிலத்துக்கு கொடு, நீ தான் எங்களுக்கு தண்ணியை கொடுக்க மாட்டேன், நாங்கள் உங்ககிட்ட மின்சாரம் கேட்கல, நீ கொடுத்தா எங்களுக்கு கொடு, இல்லை நீ யாருக்குன்னா கொடு. இல்ல நம்ம அதைத்தான் செய்யணும்னு அவசியம் இல்லையே. மின்சாரம் தயாரிக்க நம்ம இதைத்தான் செய்யணும். நீங்க சரியான கருத்தை சொல்றீங்க. அண்ணன் சொன்னது மாற்று வழி பேச போறீங்க, எனக்கு புரிஞ்சிச்சு. நம்ம என்ன சொல்றோம்னா இது நல்லது, இது வளர்ச்சின்னு சொல்றல அண்ணன் சொல்றதா இல்ல நீங்க அதுல ஒரு விஷயத்த நீங்க வந்து ரொம்ப கவனமா பார்க்கணும். அவங்க பேசும்போதே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா, ஒப்புதல் வாக்கு மூலம்னு ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி கொடுக்குறாங்க. என்னன்னா இங்க வந்து வேலை வாய்ப்புகள்லாம் கம்மியா இருக்கு, அதனால இளைஞர்கள் போதையில வந்து சீரழிஞ்சிடறாங்க அப்படின்னு. போதையை சீரழிகிறாங்கன்னா அப்போ ஒத்துக்கிறாங்க, போதை புழங்குது, அதான் ஒப்புதல் வாக்கு மூலம்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஏன் பேச மாட்டாங்க, அசிங்கமா இல்ல? உன்னுடைய நிர்வாகத்துல காவல்துறை அவங்களுக்கு இந்த நாசகர திட்டத்தை அது விரிவாக்கம் பண்றதுக்கு இது கொண்டு வர்றதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்ல வேண்டியது இருக்கு. எந்த காரணமும் அவங்களால சொல்ல முடியாது. நிலம் வந்து நல்லா இருக்கும், வளம் நல்லா இருக்கும் அப்படின்லாம் அவங்களால பேச முடியாது, காற்று நல்லா இருக்கும்னு பேச முடியாது. நம்ம அந்த இயற்கை சூழல் சார்ந்த சிக்கல்களை நம்ம வந்து அங்கே பேசுகிறோம். அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரே தான் இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நாங்கள் வேலை கொடுக்கணும் அப்படி தான் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது தான் அவங்க வந்து இதுக்கான ஒரு இதாக எடுத்து வைக்கணும்னா ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயமும் இதனால வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு காரணத்தினால அவங்க வந்து இந்த மாதிரி போதையில் மாறிடுறாங்க அப்படின்றத பேசுகிறாங்க. அப்போ இருக்கவங்க பூரா வேலை இல்லாதவங்க பூரா போதையை போட்டு தான் திருவானா தெருவில் நடக்கிறது. அப்படி இருந்தா கூட நடக்கிறது இல்ல அப்படின்னா நீ சொல்லலாமா, போதை இளைஞர்கள் போதையை அடிமையாகிறாங்கன்னா உனக்கு உண்மையாலுமே அண்ணன் சொல்ற மாதிரி உனக்கு தாய் உள்ள இருந்ததுன்னா போதையில அடிமையாகிறானா அதை நீ நடவடிக்கை எடுத்தது என்ன? அப்படி பார்த்தா கூட நீயே வாயில மாற்ற, நீங்க சொன்னதுதான் அவனே வந்து அதை சாட்சி சொல்ற மாதிரி. அப்போ உங்களுடைய அரசுல
போதை இயல்பாக புழங்குது, எல்லாருக்கிட்டையும் கிடைக்குது. அப்போ எல்லாருக்கும் கிடைக்குதுன்னா எந்த வழியில் வருது? இல்லை நீங்கள் வந்து குறிப்பிடுற அந்த போதைங்கிறது இது மதுபான வகைகளை நீங்கள் சொன்னாலும் மதுபான சரி, வகைகளை மதுபானம் விற்கிறதே வாங்க நீங்கள் காசு, தான். சரி, மதுபானம் வாங்க காசு எங்க அரசு வருது? தானே. மதுபானம் வாங்க காசு வாங்க எங்க வருது? அதுதான் சில குற்ற செயல்கள். நீ ஒண்ணு அப்படிதான் பொய் போகும். சொல்ற, இல்லைன்னா உண்மையா இருந்தா அவன் வந்து இப்போ மிகவும் அதிகமா புழங்கக்கூடிய போதைன்றது வந்து கஞ்சா தான். எளிதா கிடைக்குதே. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்ப நீங்களே எத்தனை நீங்க பேசும்போதே உங்களுக்கு எந்த வார்த்தை வருது? என்ன வேலை வாய்ப்பு இல்லாதனால எல்லாம் போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க. அந்த போதை பழக்கம் அடிமை ஆகிறதுக்கு அது எங்க கிடைக்குது? எப்படி அது உள்ள அது வருது? வந்து ஒரு எதிர்க்கட்சிக்காரங்க கூட சொல்லிடலாம், ஆ, இந்த மாதிரி வந்து போதை பழக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு. நீங்க வந்து அதை அந்த இதை ஆதரிச்சு பேசுற உங்க ஆளுகளே வந்து நீங்க பேசுறீங்க, இந்த மாதிரி வந்து இளைஞர்கள்லாம் கெட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அதை தடுத்து நிப்பாட்ட வேண்டிய பொறுப்பும் உங்ககிட்ட தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அழிவுகர திட்டங்களை நீங்க கொண்டு வர்றதுக்கு பதிலாக நீங்க வேற ஏதாவது இந்த ஐடி ஃபீல்டு அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல வளம் கொளிக்கிற ஒரு விஷயத்தை இங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு வரவேற்க தானே செய்வாங்க. அதோட கூட இப்ப நீங்க மாற்று எதுவும் சொல்ல வந்தீங்க, அண்ணன் சொன்னது மின்சாரம் இப்படிதான் மின்சாரத்துக்கு வந்து இந்த அணுமுலையோ இந்த நிலக்கரி எடுத்து அனல் மின் நிலையமோ அந்த இதோ தேவையில்லை. நம்ம வந்து இன்னும் வந்து பழங்காலத்தில் கற்காலத்துல எல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து நம்ம நிறைய தூரங்கள் தாண்டி வந்துட்டு நம்ம விஞ்ஞான வளர்ச்சி அந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு வீட்டோட மேல்கூரையில் போட்டாலே அந்த வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை தானே தயாரிச்சுக்கிற முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி இருக்கும்போது அது யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு விஷயத்த ஏன் இந்த அரசு கையில் எடுத்துட்டு செய்யறது இல்லை? ஒரு செயல் திட்டம் நீங்க வந்து முழுக்க கூட நீங்க செய்ய வேண்டாம். ஒரு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துட்டு இந்த மாவட்டம் முழுக்க நீங்க வந்து ஒரு மாவட்டத்தை முன்மாதிரி மாவட்டமா நீங்க எடுத்து செய்யலாம். அதுல வந்து நீங்க ஒரு யூனிட் மின்சாரத்தை இதே அதானிக்கிட்ட இவங்க அதிகமான விலை கொடுத்தானே வாங்குறாங்க. மற்ற மாநிலங்களை காட்டிலும் நல்லா கேட்டுக்காங்க, மற்ற மாநிலத்துக்கு 5-6 ரூபான்னா இங்கே 7 ரூபா 50 பைசா கொடுத்து தான் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இதை ஏன் பண்றீங்க? கவர்மெண்ட்டுக்கு நல்லது தானே, வேலை வாய்ப்பு நீங்களே கொடுத்துக்கலாம்ல. அவங்க அவங்க எப்பயுமே வந்து தீர்வு காணதை செய்ய மாட்டாங்கண்ணே. அதனால இந்த ஆட்சி இன்னும் 50 வருஷம் இருந்தால் கூட தமிழ்நாடு வீணாக தான் போகும். நன்றிண்ணே.